My brothers and sisters. My brothers and sisters. I love my country. I love my country. என்ன சங்கர், என்னைக்கு இல்லாம இன்னைக்கு? இல்ல, அது வந்து நாய்க்கு சாப்பாடு கொடுத்தியா? ஆமாங்க. குளிப்பாட்டினியா? குளிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் ஏன் கத்துது? நீங்க சொன்ன விஷயம்லாம் இங்க இல்லைன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அது சும்மா கத்தல, ஊளையிடுது. அது சில நாள் நடக்கிற விஷயம்தான். இல்ல புருஷோத்தமா, யமன் பூமிக்கு வர்றத முதல்ல தெரியறதும் பாக்குறதும் நான் இங்க மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. வரட்டும், யாரா இருந்தாலும் வரட்டும். சுஜாதா, என்னங்க சொல்லுங்க. வெளியே வண்டி வந்திருக்கான்னு பாரு. சரி. சுபா, இன்னைக்கு அவர் புது ஆபீஸ்ல ஜாயின் பண்ண போறாரு. அதுக்காக தான் இப்படி கத்திட்டு இருக்காரு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். இப்போ வந்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, 10 நிமிஷத்துல வந்துருவேன். ஓகே, 10 மணிக்கு கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கட்டுமா? கலெக்டர் ஆபீஸுக்கு போகும்போது அவர் அங்க இருப்பாரா? யாரு? யாருன்னு நான் சொல்லணுமா என்ன? உங்களை டென்ஷன் கொடுக்கறதுக்கு டெய்லி அங்க வருவாருல்ல, அதான் உங்க அப்பா. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? சும்மா பிரச்சனை பண்ணாத. ஆமா, எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? என்னம்மா இவ்வளவு நேரம் எங்க இருந்த? என்ன இவ்வளவு நேரம்? காலையில மார்க்கெட்ல இருந்து காய்கறிங்க வாங்கணும், ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும், மீன் வாங்கணும், அப்புறம் மருந்து வாங்கணும். போதும் 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 போதும். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உள்ள போய் பாரு. காலையில இருந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்காரு. ஓகே போ. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நான் எங்கெல்லாம் போனேன்னு எனக்கு தானே தெரியும். இவ்ளோ பெரிய வீட்டை நான் தனியா பார்த்து நடத்தணும்ல. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆன டவாலி ஐயப்பன் சாரு, அவரோட எல்லா விஷயத்தையும் நான் தானே தனியா பார்க்க வேண்டியிருக்கு. என்னங்க, காய்கறியும் மீனும். அதோட அவரு கூட ரிட்டையர்மெண்ட் வாங்கின 4 பேர் தனி. இதோ ஸ்வீப்பர் சரோஜினி, கார்டனரா ரிட்டையர் ஆன சங்கரன், டிரைவர் பழனி அண்ணன், அப்புறம் செக்யூரிட்டி எட்வின் என் தாத்தா. இவங்க எல்லாரையும் பாத்துக்கிறதுக்கு நான் மட்டும் தானே இருக்கேன். புடிங்க. அதுக்காக தானே உனக்கு எல்லா மாசமும் சம்பளம் கொடுத்து உன்னை இங்க வேலைக்கு வச்சிருக்கோம். அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் வெறும் ஹோம் நர்ஸ் தான். டவாலி ஐயப்பன் சாரை பாக்குறதுக்காக அவரோட 2 பசங்க ஏசிபி ஜெயதேவனும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விஸ்வநாதனும் என்ன வேலைக்கு வச்சிருக்காங்க. ஆனா அந்த வேலையை மட்டும் தான் நான் இங்க பாத்துட்டு இருக்கேனா? உப்புல இருந்து கற்பூரம் வரைக்கும் வாங்கணும், கரண்ட், கேஸ், வரி கட்டுறது, பேங்க், எல்லா இடத்துக்கும் போகணும். இப்படி ஒரு 100 வேலை இருக்கு இந்த வீட்ல. அதுக்குதான் நல்ல சம்பளம் வருது இல்ல? உண்மைதான். அதுக்கு சம்பளம் தரது நீங்க இல்லையே, அவரோட புள்ளைங்க தானே. சமுதாயத்துல மிகப்பெரிய பதவியில இருக்கிற புள்ளைங்க. ஆனா அப்பாவை பாத்துக்கிறதுக்கு முடியல. அந்த புள்ளைங்களோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கூட குறையாம இருக்கிறதுக்காக தான் இந்த பங்களாவை வாடகைக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. அப்பாவுக்கு பிடிச்சவங்கள இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. ஆனா சம்பளத்தை அவங்க கொடுத்துடுறாங்க. இதுதானே உண்மை. அப்பா, இது வந்துட்டேன். 1 வருஷமா கனடா போறதுக்காக விசாக்காக நான் இங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன். விளையாட்டு புள்ள. பிரஷர் நார்மலா தான் இருக்கு.
அப்பா, ஏன்பா என்ன திட்டவே மாட்டேங்கிறீங்க? ம், நேத்து வீட்டுக்கு போனதும் அம்மா என்கிட்ட நாளைக்கு போலான்னாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் அதுக்கு நான் ஒன்னும் சொல்லலையே. சொல்லாம இருக்கிறது தான் வருத்தமா இருக்கு. ம், இன்னைக்கு நீங்க கலெக்டரேட் போயே ஆகணுமா? ஏம்மா? கமிஷனர் ஜெயதேவன் சார் இன்னைக்கு சார்ஜ் எடுக்க போறாருல்ல? சூரியன் சந்திரன் மாதிரி 2 பசங்க எனக்கு. ஒருத்தன் போலீஸ் கமிஷனர், இன்னொருத்தன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். உங்களுக்கு அதுல சந்தோஷமாவே இல்லையா? வயசு அதிகமாயிட்டதால பெத்த அப்பாவோட வாழ்க்கையில இருள் சூழாம இருக்க பகல்ல வெயில் மாதிரி மூத்த மகனும் ராத்திரி நிலா மாதிரி 2வது மகன். ஆனா என்னப்பா ஆச்சு? ஒன்னும் இல்ல. ராசிபுரம் கந்தம்பைய முருகனுக்கு வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கி தரேன்னு கலெக்டர் சொல்லியிருக்காரு. மழைக்காலம் வரப்போகுதுல்ல, வீடு ஒழுகாம அவங்க அதுல குடியிருக்கணும்ல. குடியிருக்கணும்ல. ம், ஆ, புருஷோத்தமா, வண்டியை நிப்பாட்டு. எத்தனை நாளைக்கு தான் அதையே பார்த்துட்டு இருப்பீங்க? மனசை விட்டு போக மாட்டேங்குது பாஸ்கரை பத்தின ஞாபகம். சின்ன வயசுல இருந்தே என் கூட இருந்தவன் அவன், லைன்மேன் பாஸ்கர். ம், வணக்கம் ஐயப்பண்ணே. வணக்கம். நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? காலையிலே வந்துட்டோங்க ஐயா. 1.5 வருஷமா இங்கே வந்துட்டு இருக்கோம் ஒரு லோனுக்காக. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்கிறாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் தந்த பாடு இல்லை. இங்கே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். சரிங்க. மே கம் இன் சார்? ம், என்ன ஐயப்பா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல சார், ஒரு லோன் விஷயம். குமார் பையன் வேணு வெளியில இருக்காரு. அதை ரெடி பண்ணியாச்சே, செக்ஷன்ல கொடுத்தா போதும். ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்ற எந்த உதவியா இருந்தாலும் நான் கண்டிப்பா செய்வேன். ஏன்னா உங்களை அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. ரிட்டையர்ட் ஆகி இவ்வளவு வருஷம் கழிச்சும் இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு தினமும் காலையில இங்க வந்துடுறீங்க, எல்லாருக்கும் உதவி பண்றீங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வேஷத்துல இருந்து என்னால விடுபட முடியல சார். கடந்த 40 வருஷமா என்னோட ஒட்டி உறவாடுறது இந்த Dress தான். இந்த யூனிஃபார்ம் இல்லனா நான் இல்ல சார். வரேன் சார். ஆமா, ஊர்ல அவங்க நம்ம வீட்டு பக்கத்துல தான் தங்கியிருக்காங்க. சார், அது உங்க அப்பா தானே? அண்ணே இதோ இருக்காரு. ஐயப்பண்ண, என்னன்னா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? என்ன விஷயம்? நாங்க கலெக்டர் ஐயாவை பார்த்துட்டோம். ரோட அகலப்படுத்துறதுக்காக காலனிய காலி பண்ணி ஆகணும்னு கலெக்டர் ஐயா சொல்றாரு. காலனி பக்கத்துல இருக்கிற ரோடு அகலப்படுத்துறதுக்காக நாங்க மொத்தமா காலனிய காலி பண்ணி போக வேண்டியிருக்கோம். கொஞ்ச நாளிலேயே கடைசி நோட்டீஸ் தருவேன்னு சொல்லிருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட 100 குடும்பத்துக்கு மேல வாழ்றாங்க. தெரியும், என் கூட இருக்கிற சங்கரும் அங்கதான் குடியிருக்கா. 400 ஸ்கொயர் ஃபீட் 300 ஸ்கொயர் ஃபீட்ல தான் வீடுங்க. அங்க இருந்து காலி பண்ணி நாங்க எங்க போறது? ஐயப்பண்ண, நீங்க கொஞ்சம் பிள்ளைங்கள பாத்தீங்கன்னா.
பாக்குறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஆ சொல்லு விஷ்வா, நான் இங்கே தான் இருக்கேன். வா. ஆ தம்பிதான் விஸ்வநாதன். தெரியும் சார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விஸ்வநாதன் சார் தானே? அப்ப நான் கிளம்புறேன் சார். ஹலோ சார். வா. காலையில உனக்கு கால் பண்ணேன், ஆனா லைன் கிடைக்கல. காலைல நான் ஜாயின் பண்ற பிஸியில இருந்தேன். அண்ணி பசங்கள்லாம்? சுஜாதா இங்கே தான் இருக்கா. பசங்கள்லாம் ஹாஸ்டல்ல இருக்காங்க. அனிதாவும் பசங்களும் எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. டே விஸ்வா, நான் இன்னைக்கு காலையில ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு புரியுது. கலெக்டர் ஆபீஸ்ல அப்பாவை பார்த்திருப்ப அதானே? ஆமா. அவர் இங்க வராம இருக்கக்கூடாதா? கேட்டா தானே. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா அதே யூனிஃபார்மை போட்டு அங்க போயிட்டு இருக்காரு, வேலையும் செய்யறாரு. எவ்வளவு கேவலமான விஷயம் இல்ல? இதைத்தான் எல்லாரும் பைத்தியம்னு சொல்லுவாங்க. இல்லனா பைத்தியமாவே ஆக்கிட வேண்டியதுதான். அது எப்படி? டேய், ரூலிங் பார்ட்டிக்கும் மினிஸ்ட்ரிக்கும் நாம 2 பேரும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏதாவது டிஎம்ஓவை வச்சு அப்பாவை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அவர் மட்டும் ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டாருன்னு வை, அதுக்கப்புறம் நம்ம அப்பா பைத்தியக்காரன். ஐடியா ரொம்ப நல்லா தான் இருக்கு.